வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்து பாரம்பரிய உணவு ஒன்று செய்கிறோம். யாழ்ப்பாணத்து குலாப் ஜாமுன். இது எங்களோட யாழ்ப்பாணத்து பாரம்பரிய சில்லுக்களி, பாரம்பரிய உணவு யாழ்ப்பாணத்தில். இது முந்தைய எல்லாம் சாப்பிட இப்போ இந்த உணவு அருகி கொண்டே வருது. நாங்கள் இன்றைக்கு செஞ்சு சாப்பிட போகிறோம். மறக்காமல் சேனலை பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க எங்கள்கிட்ட ஆக்கள் அட்டொழியங்களை. என்ன எங்களோட மெம்பரால் வந்து கொண்டிருக்கிறேன். லாக்டவுன் நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறேன் தூர இடத்துல இருந்து. மெயினால் வந்துட்டு களியாஞ்சதை நீர் உடைக்காமல் என்ன உடைக்க சொல்றது? களியாலம் செய்யறதுக்கு தேங்காய் உடைக்கிறது. இளநீ குடிக்க போடுறது இவ்வளவு பைரமாக நீர் உடைய விளக்க வேண்டாம். கிளியர் ரொம்ப முக்கியம் இருக்கு. தான் குடிச்சேன் நாங்கள் கல்லணி சொன்னாங்க. கேட்டு வசந்தப்பின் மாநில செய்திகள். ஆங்காங்கே எமது அண்ணன் வீட்டு முதலாளி வீட்டுக்கு வருகை தந்த பொழுது இங்கே ஆங்காங்கே எமது தோட்டத்தை பாதுகாப்பாக வைத்திருந்த எமது அண்ணனின் தோட்டத்தை நெருப்பு கொளுத்தி களி கிண்டி சாப்பிடுவது பாரிய குற்றத்துக்குள்ளாக்கப்பட்டுள்ளனர். இவர்களை 9 போலீசார் அவர்கள் தேடிய வண்ணம் உள்ளார்கள். ஆனாலும் எமது இளைஞர்கள் சைக்கிளை எடுத்தால் மனைவி பேசுவாள் என்று நடையில் வெளிக்கிட்டு வருகை தந்த பொழுதும் பரந்தாமனில் எமது கொரோனா எதிர்ப்பு சக்தி மருந்தை தேடிய வண்ணம் உள்ளார்கள். யாரிடமும் இருக்கின்றதா அல்லது இல்லையா என்பதை பாதுகாப்பாக நடவடிக்கை நடைபெற்று வருகின்றது. ஆனாலும் 350 ரூபாய் பொருளை 450 ரூபாய்க்கு மேல் மாற்றியது பாரிய மேலும் மேலும் கூட்டத்துக்குள்ளாக்கப்பட்டுள்ளனர். இதனால் சுமன் அவர்கள் மிகவும் கொரோனாக்காக பாதுகாப்பு எதிர்ப்பு மருந்தை தேடிய வண்ணம் உள்ளார். இத்துடன் மத்திய செய்திகள் இதை பற்றி நீங்கள் பிரதான செய்திகளை பகிர்ந்தெடுப்பதற்கு நேர்களுக்கு வெளியால போயிடாது. இன்றைக்கு லாக்டவுன் பண்ணி கிடக்கு, அதனால இங்கேயே செய்து சாப்பிடுவோம். உளுத்தமா போடுறோம். இது அரிசிமாக உளுத்தமாக கிளக்குறோம். இப்போ சுடுதானியை விட்டு குழாய்க்கணும் கொஞ்சம். தாடி தாடி சுடுதாண்டி விட்டு குழாய்க்கிறோம்மா. அவன் இது சுடக்கிட்டோம் விடுவோம். சரி, சுடுதண்ணி காணுமா அதுக்கு? நல்லா அடிச்சு அடிச்சு குழாயுங்க. வருங்காலத்துல இதான் உதவும் தம்பி உங்களுக்கு. இப்பவே பழகி வையுங்க. இப்பவே எல்லாரும் கஷ்டப்படிக்கணும். 10 வருஷத்துல
என்ன இப்படி செஞ்சா நாளைக்கு தான் செஞ்சு முடியும். இப்பதான் காவாசி கூட்டி இருக்கிறீங்க. இவ்வளோ சிக்கலை வந்துட்டு சின்னதா இருக்கு. சில்லுக்களிமா உருட்டி இப்போ நாங்கள் அவிக்க போகிறோம் இது பட்டியில் போட்டு. ஃபுல்லாக போடணும். எங்கட தோட்டத்துக்கு இங்க என் மகன் வந்து இங்க தண்ணி கிறங்கி நிக்கிறார். ஒருத்தர் அவரை கண்டு கேளுன்னுட்டு அவர் தண்டை வாட்டுக்கு ஒழிச்சு நிக்கிறார். சுவர்ணன் என்ன செய்யறீங்க இதுக்கு? மண்ணால விளையாடுறீங்களோ? அம்மாக்கு தெரிஞ்சுதா அடிதான் விழும். வாங்க நல்ல பேச்சு விழ போகுது. இங்க சுவர்ணன் என்ன செய்யறீங்க? சுவர்ணன் என்ன செய்யறீங்க? மூடி வைக்க போறேன். சரி மூடியாச்சு. நீ அடுப்பெரிச்சா சரி. பேச்சு விழா போதும். அம்மா டெஞ்சு இவற்றை விளையாட்டுகளை ஐயோ என்ன செய்து வச்சிருக்கிறீங்க? அவஞ்சிட்டு இப்படியே சாப்பிடலாம் போல. ஆனா இன்னும் வேலை இருக்கு. நீராவி பிடிச்சோம்டா கொரோனா வரான்னு சொல்றாங்க. பிடிப்போம் பிடிக்கட்டும். பார்க்குவோம். அவனம் ஒரு உங்களுக்கு இல்லை கழுவி போட்டு தருவேன். அவஞ்சிட்டு இப்போ 2ஆம் கட்டம் இது பனவளையில இதோ இது பிடிக்கும். எல்லாம் பனை ஒழுது தான் செய்து வச்சிருக்கிறோம். இப்போ 2ஆம் கட்டத்துக்கு போறோம். இவன் தான் மெயின் அலங்கனச்சே. அவ ஓடிட்டா. என்ன செய்ய போறோம் சிவண்ணா? இப்போ நாங்கள் இந்த தேங்காய் பூவை புளிய போகிறோம். புளியமா கழுவும் முதல் கழுவு கழுவிட்டு வருவோம். இப்படி புளிஞ்சு இதுக்கே போடணும். தேங்காய் இல்லை இல்லை பாலை இதுக்கு இப்போ நாங்கள் பால் புளிக்கிறோம். பால் கிரைண்டரில் தான் இறைச்சினாங்க. எங்களுக்கு கை கொஞ்சம் பிரச்சனை. சரி இதை வந்து இப்போ புளிஞ்சு இந்த தேங்காய் பூ சக்கையை வந்து இதுக்காக போடுவோம். போட்டுட்டு அங்கிட்ட மினி ரோன்ல எடுத்து கொண்டிருக்கோம் வீடியோ. இந்த வடியில வடிக்க போறோம். வித்தியாசமா எல்லாம் பால் புளிஞ்சு வாங்குறோம். இதுதான் முதல்ல பால் புளிக்கிறோம். தேப்பன் சில்லுக்களி செய்கிறது. இங்கே மகன்காரர் வந்து இங்கே மண்ணில் செய்கிறார் சில்லுக்களி. படிவ பாருங்க. ஒரு பக்கம் வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்காமலே தெரிஞ்சிடுது. தெரிஞ்சதில் கொண்டு வந்து இங்கே குப்பைக்க போடுறார். இல்லாட்டி இங்கே பாருங்க அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து இதில் வச்சு தான் சில்லுக்களி செய்து விளையாடுவார். இப்போ வர்றாரு பாருங்க இங்கே வாங்க. நாங்கள் செய்ததை பார்த்துட்டு அவர் மண்ணில் செய்து தான் விளையாடுறார் சில்லுக்களி தட்டுறத.
ஓட்டையெல்லாம் போட்டு செய்கிறார். பார்த்தீங்க அறிவு கூர்மையை. பாருங்க மிகப்பெரிய வேப்ப மரம் நிக்குது அங்கட வீட்டை. சரி அண்ணா உங்களுக்கு இருக்கல போல அவன் சாப்பிட்றதுக்கு அனுப்புவான் அப்படின்னா வீட்டில் இரவுக்கு 5 தான் உங்களுக்கு அடிதான் செய்யும் கொஞ்சம் தானேண்ணா. இதே ரஜி ஒன்றை சுடுறதோ அவிக்கிறதோ ஒன்று நான் இது வரைக்கும் முடிச்சிருப்பேன். அது அவியது இல்லையே அந்த கோதுமை மாசி அரிசிமா. இப்போ பால்பானை வைக்க போகிறோம். சில்லுக்கள் இதுக்கு போட்டு தான் கிண்டோம். பால் பொறிக்க என்ன சாமா சீனி போடுறது? சரி உப்பா சீனியா? சீனி போட போகிறோம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. சீனி தான் கை கணக்கு தானே அனுபவம் தான். அண்ணன் வீட்டை கலாக வடிவாக தான் சொல்லி கொடுக்குறான். இவ்வளோ நேரம் இருந்து விட்டு எங்களுக்கு உதவி செய்கிறார் அடுப்பெரிக்கிறது. எல்லாம் பசிக்கு வளர்க்கிட்டு ஐயாக்கு பசி வளர்க்கிட்டு கரிகரன் புறாக எடுக்க போயிட்டேன். இந்த பெரிய மரம் இருந்தா வெட்டுங்க நீங்க 2 கட்டை வெட்டி வச்சிருமே. ஏன் தெரியல சில்லுக்களி ஐட்டம் குலோப் ஜாமுன். யாழ்ப்பாணத்து குலோப் ஜாமுன். கொதிக்கிற பாலுக்கு இப்போ நாங்கள் போட போகிறோம். அளவாக கொதிச்சு கொண்டு வருது பால். அந்த டைம் பார்த்து மெல்லமா கரைஞ்சிடுமா? சொக்கோஸ் மேரிக்கிறேன். ஓ சொக்கோஸ் தானே. சரியா எரிவா அப்பா வந்து கொண்டு இருக்கிறார். அங்க இதே இருப்போம், கீழே இருப்போம். மண்ணுக்கு வைங்க ஆடி விழுந்தா எப்படி தண்ணியாக இருக்கும்? நாங்கள் ஆக்களுக்கு சர்வ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் குலாப் ஜாமுன் செய்து இப்போ முடிஞ்சுது. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் எல்லாரும் சேர்ந்து. வாங்க சாப்பிடுவோம். இங்கே சிறுவனுங்க பசிக்குது. தம்பி சுமார் என்ன செய்கிறீங்க? சாப்பிட போகிறாரா? அப்படி இருந்து போச்சு. அட விழுகுது எல்லாம் எடுத்துட்டார. சாப்பிட போகிறாரா? இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சுவரன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். நீங்கள் வீடுகளை செஞ்சு பாருங்க. வேறையை கொண்டு வர ஒரு உணவு நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. சாப்பாடு உரியா இருக்கு. ஓய் யார் இது? பாண்டி அப்பா வரையா ஒன்று சாப்பாடு யூடியூப் சேனலுக்காக தங்களுக்காக என்ன கைக்கையில் சுவரன் சாப்பிடுங்க.
சாப்பிடுங்க அப்பா நல்லா இருக்கு எனக்கு எப்போ அறிவிங்கள் இருந்துச்சு எனக்கு மக்களே. உண்மையா நல்ல சாப்பாடு. நீங்கள் வீட்டே செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்ல சுவையாக இருக்கு. இந்த கேமராவோட நான் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறேன். நான் ஓப் பண்ணி விட்டு சாப்பிடுவேன். சாப்பிடு. சாப்பிட வந்துருக்கிறார். அது கூட பிடிக்கா நீங்க செய்தது. சாப்பாடு நல்லா இருக்கு. லொக்கேஷனை பார்த்து விளங்கும். நாங்கள் தோட்டத்துக்கு இருந்து சாப்பிட்டோம். எப்படி இருக்கு? நல்ல சுவையா இருக்குது. எத்தனை நேரம் மட்டும் கேட்டுட்டு நல்ல சுவை என்று சொல்றது என்ன? சாப்பாடு நல்லா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.